ஓகே, நான் ஒரு தளபதி ரசிகன். ஆனா என்ன இருந்தாலும் இவரை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த இடத்துலயும் வந்து இதுவா பேச மாட்டேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தலை படத்தை இப்படி ஒரு டீசர் நான் பாக்குறேன். லாஸ்டா மங்காத்தா பார்த்தது. பில்லா சூப்பரா இருக்கும். பழைய அஜித் அப்படியே இருக்கு. இந்த அட்டகாசம்ல ஒரு அஜித் அது கூட நல்லா இருக்கும். மெயினா அந்த பில்லா தான் ப்ரோ. தரமான லுக் எல்லாத்தையும் கூட பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஏப்ரல் 10 என்னன்னு பார்ப்போம். ஓகே, நான் ஒரு தளபதி ரசிகன். ஆனா என்ன இருந்தாலும் இவரை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த இடத்துலயும் வந்து இதுவா பேச மாட்டேன். லுக் வைஸ் ஒரு 3 லுக் காமிச்சாங்க. ஸோ டிஏஜிங் லுக்காக தான் நான் அந்த பெரிய அந்த கேங்ஸ்டர் காப் அதெல்லாம் ஏன்னா தலையா இருந்து ரொம்ப ரொம்ப காலமா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டிஏஜிங் லுக்ல பார்க்கலாமே, அதுக்காக தான் வெயிட்டிங்கே. அதுவும் இப்போ இதை ரிவீல் பண்ணாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்தாலும் செம்ம சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அதே தான் சொல்றது, எல்லார்கிட்ட சொல்றது தான். அந்த அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை வந்து கொஞ்சம் அதிகமாக காமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ தலையை கொஞ்சம் எங்கா காமிச்சா, ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்காக தான் வெயிட்டிங். இதே தான் விடாமுயற்சியில் பண்ணி ஆனால் அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல காமிச்சிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இதில் கொஞ்சம் அதிகமாக இருந்தா ரொம்ப 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 ஹாப்பி ப்ரோ. அஜித்தோட விண்டேஜ் கேரக்டர் எல்லாமே இருக்கும். பில்லா, அட்டகாசம், ரெட்டு, அதில் வர டைலாக் எனக்கு தெரிஞ்சு இந்த டான் மாதிரி ஒரு கேரக்டர், வில்லன் மாதிரி, இந்த கேங்ஸ்டரு அந்த மாதிரி தான் இருக்கும். பில்லா சூப்பராக இருக்கும். பழைய அஜித் அப்படியே இருக்கும். இந்த அட்டகாசம்ல ஒரு அஜித் அது கூட நல்லா தான் இருக்கும். நான் பேசிக்கலாக நான் தளபதி ஃபேன். ஆனால் எனக்கு தலையை ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கும். நான் அந்த சின்ன பாலின்னு நினைக்கிறேன் அவர் படம். அவர் வந்து இந்த இது போடுவார். அது என்ன படம் தெரியல, பட் எனக்கு அது ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. மற்றபடி அந்த பில்லாலுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி வரும்போது ஐ ரியலி லைக் இட். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏப்ரல் 10 எப்படி மாஸ் காட்டுறேன்னு பார்ப்போம். மெயினாக வைக்கிறது அந்த மேபி பில்லா கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஃப்ளாஷ்பேக் நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு பாஷா மாதிரியே இதுவும் ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் ஹோப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். போயிட்டு ஜிவியோட செகண்ட் இதுன்னு சொல்லியிருந்தாரு. அஜித் கூட செஞ்சிட்டாரு. அண்ட் செகண்ட் சம்பவம் ஃபேன் சம்பவம் பண்ணிட்டாரு. முன்னாடி இவரு பண்ணார் மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் ரஜினி வச்சு பண்ண மாதிரி இவரும் தலை வச்சு பண்ணுறான்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ. நான் ஏன்னா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் தலை படத்தை இப்படி ஒரு டீசர் நான் பார்க்குறேன். லாஸ்ட்டாக மங்காத்தா பார்த்தது. மங்காத்தாவோட இப்போ மங்காத்தா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நான் கொஞ்ச நாளைக்கு அந்த பிஜிஎம் கூட வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் நான் பர்சனலாக தளபதி ஃபேன். தளபதி ஃபேனாக படம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் ப்ரோ, தரமான ஃபேன் பாய் சம்பவம் ப்ரோ. ஆதிக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா விடாமுயற்சி வந்து அவ்வளோ ஓல்டுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது அஜித் ஃபேன் எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. பட் குட் பேட் அப்படி இருக்காது. ஆனால் வந்து டீசர் பார்த்தீங்கன்னா வந்து பழைய தீனா, வாலி, அதுக்கப்புறம் வேதாளம், மங்காத்தா, பில், மெயினாக அந்த பில்லா தான் ப்ரோ. தரமான லுக் எல்லாத்தையும் கூட பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஏப்ரல் 10 என்னன்னு பார்ப்போம் ப்ரோ. கண்டிப்பாக நான் பில்லா தான் ப்ரோ எதிர்பார்க்குறேன். மெயினான பில்லா தான் ப்ரோ. அந்த கேங் வாக் கூட பில்லா படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தில் கூட கடைசி பிரகாஷ் கேட்பாங்க. சரி, பிரகாஷ் ஈவன் பிரபுட்ட கேட்பாங்க பில்லா இருக்காங்களா இல்லையா, இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வாக்கோட டீஷர்ட்ல வாக்கு செம்மையா இருந்துச்சு ப்ரோ. அது நல்லா இருந்து மெயின். அதுக்கடுத்து தீனா தான் ப்ரோ. தீனாக்கு வந்து அந்த கையில அந்த 5 இதுல வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட மாசான லுக்கு கொடுத்துருக்கு ப்ரோ. அது எனக்கு பில்லா தான் ப்ரோ. எப்பயும் பில்லா தான் ப்ரோ. மியூசிக் சொல்ல தேவையில்ல ப்ரோ. ஏன்னா ஜிவி பிரகாஷ் தானே ப்ரோ. ஆனால் அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு தரமான இது பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நான் ஒன்று அஸ் எ ஃபேன் பாயா வந்து படம் 10ஆம் தேதி பார்க்கணுன்னு வெறித்தோடு இருக்கேன். ஏன்னா வந்து விடாமுயற்சி நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். பட் வந்து மகிழ் திருமணி வந்து நல்லா பண்ணியிருக்காரு. பட் வந்து அஜித்தை வந்து அவ்வளவோ மாஸ் காமிக்காம வந்து அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபுல்லாக பண்ணியிருந்தாரு. அது வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் தான். அஸ் ஓப்பனாக சொல்லணும்னா விடாமுயற்சி எனக்கு பிடிச்சிருக்கு. பட் வந்து பட் அவங்க ஒப்பீனியன் என்னன்னு தெரியல. அவங்க வந்து இப்போ விஜய் சார் படம் பார்த்தீங்கன்னா மாஸாக இருக்கும் தான் சிலவத்துக்கு பிடிக்கும். பட் அஜித் சாருக்கு வந்து எதுவும் வேணாம், மாஸ் வேணாம், ஜஸ்ட் ஒரு இது முறை பண்ணிருக்கோன்னு சொல்லிட்டு மகிழ் திருமணி சார் படம் கொடுத்துருக்காரு. அது ஓகே தான். பட் குட் பேட் அப்படியே ஆப்போசிட்டு அஜித் சாரோட பழைய கேரக்டர்லாம் வந்து வெளியே கொண்டு வந்து அத்விக் சார் கொண்டு வந்திருக்காரு. பார்ப்போம், வெயிட் பண்ணிட்டு. மோஸ்ட் வியூடு டீச்சராக இருந்துச்சு ப்ரோ. பார்த்தேன். பட் எனிவே படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன். அப்படிலாம் இல்லை. பட் அவங்களும் வந்து இப்போ டீஷர்ட் பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் நல்லா இருக்கு தான் ப்ரோ சொன்னாங்க. விஜய் ஃபேன்ஸும் வந்து படம் நாங்களும் டீஷர்ட் பார்த்தோம்ல நல்லா இருக்குதான் சொன்னாங்க. பட் அஜித் ஃபேன், விஜய் ஃபேன் எல்லா ஃபேன் சேர்ந்து 10ஆம் தேதி தியேட்டரில் படம் பார்க்க போகிறோம்.